guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணது ஆப்கானிஸ்தானோட ஃபேமஸ் டிஷ் காபுலி சிக்கன் புலாவ். ஆப்கான்ஸோட லைஃப் ஸ்டைல் தெரிஞ்சுக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்து 20-30 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ சிக்கன், 5 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 5 பச்சை மிளகாய், பொடிசாக நறுக்கின பூண்டு, கரம் மசாலா, மல்லித்தூள் எல்லாத்துலேயும் 1 ஸ்பூன், அப்புறம் 1 கேரட், 1 பெரிய வெங்காயம், முந்திரி, திராட்சை, பிஸ்தா 10 எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/2 கப் தயிர், தேவையான அளவு தண்ணீர், தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் உப்பு, சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிக்கன் போட்டுக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுக்கிறனால 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சிக்கன் வேகிற வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 5 பச்சை மிளகாய், சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிச்சமுள்ள வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா, இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம குக் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற பூண்டு, சீரகத்தூள், மல்லித்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் ரெடி ஆயிரும். ஊற வச்சுக்கிற அரிசியை நல்லா குக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லேயரிங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லேயர் ரைஸை போட்டுக்கோங்க. செகண்ட் லேயராக சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் ரைஸ் போட்டுக்கோங்க. ரைஸ் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ இந்த ரைஸ்க்கு மேலே குக் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை டாப்பிங் பண்ணி அது ஒரு லேயர் ஆக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரியே ரைஸ், சிக்கன், கேரட் அந்த மாதிரியே லேயர் பண்ணுங்கள். மாற்றி லேயர் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த டிஷ்க்கு பேர் காபுலி புலாவ்னா, ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல் காபுல், அங்கே பண்ணுற ஃபேமஸான டிஷ் தான் இது. அதனால தான் இதுக்கு பேர் காபுலி புலாவ். ரைஸ்க்கு ரைத்தா பண்ணிக்கோங்க, ஏன்னா தயிர் வெங்காயத்தோட காம்பினேஷன் இதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இதில் மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரைஸ் கூட நம்ம போட்டுக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம எப்பவும் பிரியாணி இந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், காபுலி புலாவ் ரெடி. Like, share and subscribe to Twinny Tries.